வணக்கம். இன்றைய செய்திக்கள பகுதியூடாக நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். சமகாலத்தினுடைய பேசுபொருளாக இருக்கின்ற முக்கியமான செய்திகளினுடைய தொகுப்பாக ஒரு செய்தியினுடைய தொகுப்பை உங்களுக்கு நாங்கள் வழங்குகிறோம். அந்த வகையில் இப்போது பேசுபொருளாக இருக்கின்ற விடயங்களிலே செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி விவகாரம் என்பது நாளுக்கு நாள் அதனுடைய அங்கு கிடைக்கப்பெறுகின்ற எலும்புக்கூடுகள் அது சார்ந்த தகவல்கள் அதை பார்க்கும்போது இன்னும் சோகமாகவும் அதிர்ச்சிகரமான விடயங்களையும் அங்கு நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நேற்றைய நாள் பொழுதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இந்த தகவலை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். நேற்று செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணியினுடைய 3ஆம் கட்டத்தினுடைய 20வது நாளினுடைய அகழ்வு பணிகள் நடைபெற்றிருந்தது. இந்த நேற்றைய நாளினுடைய அகழ்வு பணிகளிலே 8 சிறுவர்களினுடைய எலும்புக்கூடுகள் அங்கு மீட்கப்பட்டிருக்கிறது. ஒரு சிசுவினுடைய எலும்புக்கூடு உட்பட 9 மனித எலும்புக்கூடுகள் நேற்றைய நாளிலே மீட்கப்பட்டது. இதன் அடிப்படையில் மொத்தமாக அடையாளம் காணப்பட்ட கண்டுபிடிக்கப்பட்ட மனித எலும்புக்கூடுகளினுடைய எண்ணிக்கை 327ஆக உயர்வடைந்திருக்கிறது நேற்றைய நாள் தரவுகளின்படி. இன்றைய நாள் தரவுகளில் இன்னும் அதிலே மாற்றம் ஏற்படலாம். ஆகவே நாங்கள் நேற்றைய நாளினுடைய தரவுகளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இந்த தகவலை பகிர்ந்து கொள்ளலாம். இதன் அடிப்படையில் 311 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. சான்று பொருட்களும் அங்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. இலங்கையை பொறுத்தவரையிலே பல மனித புதைகுழிகள் இருப்பதான தகவலை கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஒன்று அறிக்கை வெளியிட்டிருந்தது. அப்போது 20 மனித புதைகுழிகளில் இலங்கையிலே பல பகுதிகளில் இருப்பதாக அந்த அறிக்கையிலே சுட்டிக்காட்டப்பட்டது. அந்த அறிக்கை வெளியிட்டு சில ஆண்டுகளுக்கு பின்பு மேலும் 3 மனித புதைகுழிகள் அடையாளம் காணப்பட்டது. அந்த பிற்கால பகுதியிலே அடையாளம் காணப்பட்ட மனித புதைகுழிகளில் ஒன்றுதான் இன்று நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தினுடைய விடயம். செம்மணி சித்துப்பாத்தி அரியாலை மனித புதைகுழி 20வது நாளுக்கான அகழ்வு பணி காலை 9 மணி தற்போது வரை இடம்பெற்று வருகின்றது. இன்றைய 20ஆம் நாளில் மொத்தமாக 9 மனித அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுவரை காலமும் அடையாளப்படுத்தப்பட்டு இழக்கப்படப்பட்ட மனித தொகுதிகளின் எண்ணிக்கை 327 ஆகும். இதே வேளையில் இன்றைய நாள் மொத்தமாக முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்ட மனித எண்பு தொகுதிகளின் எண்ணிக்கை 9. இந்த 9உடன் சேர்த்து இதுவரை காலமும் அகழ்ந்து எடுக்கப்பட்ட மனித எண்பு தொகுதிகளின் எண்ணிக்கை 311 ஆகும். இதே மாதிரி நாளைய தினமும் காலை 8:30 மணியிலிருந்து அகழ்வு பணிகள் ஆரம்பமாகும். இன்றைய தினத்துல சான்று பொருட்கள் சொல்லிட்டு ஒரு மனித எண்பு தொகுதியில் ஒரு நாணய குச்சி மாத்திரம் அகழ்ந்து எடுக்கப்பட்டது. நேற்றைய தினம் அடையாளமிடப்பட்ட சிறுவர்களுடைய மனித எண்பு தொகுதியில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட மனித எண்பு தொகுதிகள் 8 மனித எண்பு தொகுதிகள் சிறுவர்களுக்கானதாக அடையாளப்படுத்தப்பட்டது. அதுல வயது எல்லை என்றது மனித எண்பு ஆய்வுக்கு பிறகுதான் சொல்லப்படும். இந்த சித்துப்பாத்தி இந்து மயானத்தினுடைய அகழ்வு பணிகள் யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தினுடைய அனுமதியோடு சட்டத்திறனிகளினுடைய பிரவேசத்தோடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று நாங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல 3ஆம் கட்டத்தினுடைய 21வது நாளுக்கான அகழ்வு பணிகள் நடைபெற்றிருக்கு. ஆகவே இந்த அகழ்வு பணிகளின் போது மீட்கப்படுகின்ற மனித எச்சங்களை பார்க்கும்போது 1995ஆம் ஆண்டு யுத்த கால பகுதியிலே காணாமலாக்கப்பட்ட உறவுகள் இராணுவ கட்டுப்பாட்டிற்குள் இருந்த அந்த பகுதிகளில் இவ்வாறான ஒரு மனித புதைகுழி இருக்கிறது. இது அந்த உறவுகளினுடையதாக இருக்கலாம் என்ற சந்தேகம் எல்லாம் எழுந்திருக்கிறது. ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களும் இந்த விடயத்தை சுட்டி காட்டி கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகள், தாய் தகப்பன், அதே போன்று புத்தக பைகள், விளையாடிய பொம்மைகள் என பல்வேறுபட்ட சான்று பொருட்கள் அங்கு அடையாளம் காணப்படுகிறது. நாணய குற்றிகள் தொடக்கம் ஒவ்வொரு நாட்களும் அந்த அகழ்வு பணிகளை மேற்கொள்ளும் போது ஒரு சான்று பொருட்களை அங்கு அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இதுவரை காலமும் வெளியாகிய அந்த சான்று பொருட்களினுடைய அடிப்படையில் இந்த தகவலை நாங்கள் வழங்குகிறோம் உங்களுக்கு. ஆகவே அந்த மனித புதைகுழியினுடைய மர்மம் என்ன? அது ஒரு இந்து மயானத்தினுடைய ஒரு பகுதியாக இருந்தாலும் கூட அங்கு எவ்வாறு இந்த புதைகுழி வரும் என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருந்தது. ஆகவே அது ஒரு மயானம் என்ற அடிப்படையில் இங்கே புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு விடயம் இருக்கு. ஆனால் ஒரு மயானத்தில் எவ்வாறு புதைக்கப்படுகிறது என்ற விடயம் எல்லோருக்கும் தெரியும். ஆகவே ஒன்றாக ஒரு பிள்ளை தாயோடு இருப்பது போலவும் அதே போன்று குடும்பமாக இருப்பது போலையும் உறங்குவது போலவும் பல தோற்றங்களிலே அந்த மனித எலும்புக்கூடுகளை அங்கு அடையாளம் காண்கின்றார்கள். ஆகவே இது ஒரு புதைகுழியாகத்தான் இருக்கலாம் என்ற ஒரு விடயம் தொடர்பாக உலக நாடுகள் உட்பட
சர்வதேச அமைப்புகள் இந்த விடயத்திலே அவதானம் செலுத்தி வருகிறார்கள். ஆகவே இது சார்ந்த முழுமையான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற அழுத்தங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனித புதைகுழி அகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருந்த காலத்திலே இலங்கைக்கான ஐநாவினுடைய முக்கியஸ்தர் ஒருவரும் இங்கே வருகை தந்திருந்தார். அங்கு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றிருந்தது. அந்த ஆர்ப்பாட்டத்திலும் அவர் அங்கிருந்த மக்களினுடைய கருத்துக்களை கேட்டறிந்து கொண்டார். இவ்வாறான ஒரு மனித புதைகுழியினுடைய அகழ்வு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறதாகவும் அது சார்ந்த தகவலை அங்கிருந்து அவர்கள் கேட்டறிந்து கொண்டார். ஆகவே அவர் குறிப்பிட்ட விடயத்தில் இதை நாங்கள் சர்வதேச ரீதியிலான இந்த விடயத்திலே நாங்கள் மனித உரிமைகள் சார்ந்து செயற்படுவோம் என்ற ஒரு வாக்குறுதியும் வழங்கியிருக்கிறார். இன்றும் அந்த அகழ்வு பணிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. தோண்ட தோண்ட மனித எச்சங்கள் மீட்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. 1995ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே அந்த பகுதி முற்றுமுழுதாக இலங்கை இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டிற்குள் இருந்தது. செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானம் ஒரு மனித புதைகுழி இருப்பதாக இராணுவ சிப்பாய் ஒருவர் சாட்சியம் அளித்த விடயத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் இந்த அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. பலரும் அழுத்தம் கொடுக்க இந்த அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. இதன் அடிப்படையில் இப்போது இந்த மனித புதைகுழியினுடைய விவகாரம் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. இதிலே பல உறவுகள் அங்கு காணாமல் போயிருக்கிறார்கள். அந்த உறவுகளை எல்லாம் கொண்டு இந்த மனித புதைகுழியில் புதைத்திருக்கலாம் என்ற ஒரு விடயம் இருக்கிறது. ஆகவே நீதிமன்றத்திலே இந்த விடயம் இருக்கிறது. எதிர்வருகின்ற நாட்களில் அது சார்ந்த தரவுகள் எப்படி கையாளப்பட போகிறது, எவ்வாறான விடயங்களை நோக்கி இது நகரப்போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்த விடயமானது மனித உரிமை மீறல் என்ற ஒரு அடிப்படையிலே நாங்கள் இதை பார்க்கலாம். இவ்வாறு ஒரு மனித புதைகுழி எவ்வாறு இங்கு காணப்படலாம், ஒரு இன அழிப்பினுடைய மற்றும் ஒரு சாட்சியாக இந்த மனித புதைகுழி இருப்பதாக தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற அரசியல்வாதிகள், பொது அமைப்புகள் ஆணித்தரமான குற்றச்சாட்டை இங்கே முன்வைக்கிறார்கள். ஆகவே எது எப்படி இருந்தது, இதற்கான நீதி கிடைக்க வேண்டும் என்ற ஒரு போராட்டமும் ஒரு பக்கத்திலே தொடர்ச்சியான குரல்கள் பலத்து கொண்டே இருக்கிறது. இது எமது இனத்தினுடைய ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தை அழிப்பதற்கான செயற்பாடாகத்தான் இது மேற்கொள்ளப்பட்டது. சிறுவர்கள் என்ன செய்தார்கள், எந்த விதமான தொடர்பும் இல்லாத அப்பாவிகள் அங்கு என்ன செய்தார்கள், ஏன் இவ்வாறான ஒரு மனித புதைகுழி செயற்பாட்டை மேற்கொண்டார்கள், இந்த இன ஒடுக்குமுறைக்கு எதிராக இராணுவம் எவ்வாறான நடவடிக்கைகளை கடந்த காலங்களில் மேற்கொண்டது, போர்க்குற்ற விசாரணையின் மூலம் இது எப்படி இதற்கான சாட்சியங்கள் பதிவு செய்யலாம் என்று பல்வேறுபட்ட தளங்களிலும் இந்த விடயம் பார்க்கப்படுகிறது, பேசப்படுகிறது. ஆகவே இந்த விடயம் தொடர்பாக இலங்கையிலே ஏற்கனவே பல மனித புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அந்த மனித புதைகுழிகளுக்கெல்லாம் நியாயம் கிடைத்ததா என்ற ஒரு கேள்வியும் இங்கு இருக்கிறது. ஆகவே பொறுத்திருந்து தான் நாங்கள் பார்க்கலாம் இந்த விடயத்தை எதிர்வருகின்ற காலங்களில் எவ்வாறு கையாளப் போகிறார்கள், சட்ட ரீதியான நடவடிக்கை எவ்வாறு மேற்கொள்ளப் போகிறது, இந்த அரசாங்கம் இந்த நடவடிக்கையை எவ்வாறு கைக்கொள்ளப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏனென்று சொன்னால் இப்போது புதிதாக வருகை தந்திருக்கிற தேசிய மக்கள் சக்தி அரசானது இதுவரை காலமுமே குறிப்பாக இந்த செம்மணிக்கு கால பகுதிகளில் கூட இங்கு அவர்கள் ஆட்சி செய்யவில்லை. தற்போதைய அரசாங்கம் தற்போதுதான் ஆட்சி அமைப்பை மேற்கொண்டு வருகிறார். ஆகவே அவர்களுக்கும் இதற்கும் தொடர்பில்லாத ஒரு விடயம் இருக்குது. ஆனால் அவர்கள் கடந்த கால அரசுக்கு எதிராக, கடந்த கால ஆட்சியாளர்களுக்கு எதிராக இவ்வாறு நடைபெற்ற சம்பவம் தொடர்பாக எந்த அளவிற்கு விசாரணைகளை துரிதப்படுத்தப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து தான் நாங்களும் பார்க்க வேண்டும். இது சார்ந்த குரல்கள் தான் பலத்து கொண்டிருக்கிறது. சர்வதேச ரீதியில் இது சார்ந்த செயற்பாடுகள் எப்படி இருக்க போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். நாளடைவில் மனித எச்சங்கள் மீட்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த விடயம்தான் இந்த வாரத்திலே முக்கியமான விடயப்பிறப்பாக எங்களால் சுட்டிக்காட்டக்கூடிய விடயமாக இருக்கிறது.